Hello guys, welcome back to Law Student. இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன் கார்கனைசபிள் அஃபென்ஸ் நான் கார்கனைசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கார்கனைசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, போலீஸார் நீதிமன்றத்தோட அனுமதி இல்லாமையே ஒரு குற்றவாளி இருந்துட்டு விசாரிக்க முடியும். அதுதான் கார்கனைசபிள் அஃபென்ஸ். இப்போ எடுத்துக்காட்டுக்கு மர்டர் கேஸு, கிட்னாப்பு, ராபரி செஞ்சவங்களாம் இருந்துட்டு நீதிமன்றத்தோட அனுமதி இல்லாமையே அவங்க மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவங்கள விசாரிக்க முடியும். அதுதான் பார்த்தீங்கன்னா கார்கனைசபிள் அஃபென்ஸ். இதுவே கார்கனைசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீதிமன்றத்துக்கிட்ட போய் அனுமதி வாங்கினதுக்கப்புறம் தான் ஒருத்தர் கைது செய்யவே முடியும். அதுக்கப்புறம் தான் அவங்கள விசாரிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் போட முடியும். இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ டிஃபர்மேஷன் கேஸு, இப்போ என்ன ஒருத்தன் அடிச்சுட்டான் அந்த மாதிரி அவங்க மேலே எஃப்ஐஆர் டைரெக்டாக போட முடியாது. கோர்ட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அவங்க மேலே எஃப்ஐஆராக எதாக இருந்தாலும் அவங்க மேலே எழுத முடியும். அதுக்கப்புறம் தான் அவங்கள விசாரிக்கவும் முடியும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் லா படிக்கிற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.